இருந்தேன். நான் தான் பல்ஸ் பார்த்தேன் குறுங்க, நான் தான் பல்ஸே பார்க்குறேன், நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் எய்டே பண்ணுறேன். அவனை நெஞ்சில் கை வச்சு நான் தான் அமுக்குறேன், கோசால மரத்தில் வச்சு அமுக்குறேன். அவனை அதாவது மூச்சு திணற மாதிரின்னா மூச்சு ஏங்குறான். ஏங்கும்போது நான் பார்க்குறேன், அடிக்காதீங்க சார், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்கிறேன். 2வது தடவை சொல்லும்போது அவருடைய நெஞ்சை வந்து அமுக்குறேன். அப்போ உயிர் இருக்கு. ஆபீஸ் வாசலுக்கு கொண்டு வரும்போது அவருக்கு உயிர் இல்லை. பல்ஸ் பார்க்குறேன், 2 கையிலையும் பிடிச்சி பார்க்குறேன், நாடி பிடிச்சி பார்க்குறேன், அவருக்கு பல்ஸ் இல்லை. திருப்பி நெஞ்சில் கை வைக்கிறேன், நெஞ்சில் துடிப்பு இல்லை. அதோட வந்து அவர் மோஷன் போயிட்டார். நான் அப்போயே வந்து முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லிட்டேன். இறந்து டாப்ல என்ன எதுவும் மிரட்டலை. சனிக்கிழமை 6:30 மணி போல பேர் நான் கொடுத்துருக்கேன். அன்னைக்கு நைட்டே கொடுத்துட்டேன். ஆனால் என்னை கூப்பிடல, என்னை கூப்பிட கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன்னா உண்மையை சொல்றேன் சார். நடந்தது என்ன உண்மையோ அதைத்தான் நான் சொல்றேன். நடந்த உண்மையை தான் சொல்றேன். நான் சாட்சி சொல்ல மறுக்கல சார். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுங்க, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நான் இருக்கிறது தெரியவில்லை. இருக்கா இல்லையான்றது கோர்ட்டில் தான் சொல்லணும். இருந்துச்சுன்னா என்னை கூப்பிட்டாக்க நான் பதில் சொல்லுவேன். இருக்கு வெளியில கோயிலுக்கு வெளியில, ஆபீஸ்க்கு வெளியில இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து இவர் உயிர் போனது. அங்கேயே மோஷன் போயிட்டானா, ஒரு மனுஷனுக்கு வந்து மோஷன் போயிடுச்சுன்னா உயிர் இருக்குமா இல்லையா? அடிச்ச இடத்துக்கு பின்னாடி வந்து ஒரு இது இருக்குல்ல, அந்த இடத்துல கேமரா கிடையாது, இல்ல. ஆனா அது இருந்தது எடுத்துட்டாங்களா என்னன்றது தெரியல. அது அந்த இடத்துல இருக்கு, எனக்கு கன்ஃபார்ம் இல்லை. ஆமா, வெளியில வர இடத்துல இருக்கு. உள்ள கொண்டு போனதும் தெரியும், வெளியில வந்ததும் தெரியும். ஸ்பாட்லயே சார். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனுஷனோட மனித கழிவு வெளில இருந்துச்சுன்னா அவன் உயிரோட இருப்பானா இருக்க மாட்டானா உங்களுக்கு தெரியாதா? அதைத்தான் நான் சொல்றேன். அங்கேயே நான் சொல்லிட்டேன், அவன் உயிர் இங்கேயே முடிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் நாடகம் போட்டிருக்காங்க. ஆட்டோவில், இங்கேருந்து ஆட்டோவில், மடப்புறத்துலேருந்து ஆட்டோவில், லோக்கல் ஆட்டோ. ஓகேவா? வேற எதுவும் கேட்குறீங்களா? இன்னைக்கு தான் அதைத்தான் நான் சொல்றேன் சார். நான் பேர் கொடுத்துட்டேன், என்னை கூப்பிடலன்னு தான் நான் சொல்றேன். ஆமா, யாரும் அழைப்பு. இனிமேல் கூப்பிட்டாலும் நான் பதில் சொல்றதுக்கு ரெடி. ஓகே சார். பேர் வந்து மனோஜ் பாபு. பேர் வந்து போலீஸ்காரங்க வந்து கேட்டாங்க, நைட்டு வந்து எழுதி கேட்டாங்க, யார் யார் இருந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்போ வந்து என்னோட பேரை வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்கள் அந்த அடிச்சாங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். அப்போ வந்து எத்தனை போலீஸ் இருந்தாங்க? அங்கே இருந்து 4 பேர், அடித்தது 3 பேர். அவங்களை யாராவது அடையாளம் தெரியுது அவங்களுக்கு? அடையாளம் தெரியும். அவர் பேர் ராஜான்ற ஒருத்தர். அவர் தான் வந்து நெஞ்சில் வந்து எத்தனது. அவன் தண்ணி கேட்க வந்து மேற்கொண்டு வந்து நெஞ்சில் வந்து எத்தனது. அவர் இங்கே இறந்துட்டார் கன்ஃபார்ம். அதுக்கு நான் உறுதியாக சொல்லிடுவேன். அப்படின்னு சொல்லும்போது இப்போ கோயில் நிர்வாகம் அதை இதெல்லாம் கழிக்கணுமே, அதெல்லாம் செஞ்சாங்க. கோயிலில் வந்து பரிகார பூஜை எல்லாம் பண்ணணும். நம்ம இங்கே இறந்துருக்காங்க, அதை பற்றி நீங்கள் இதுவே கேஸ் நடந்துக்கிறீங்களா? இது கேஸ் நடந்துக்கிறீங்களா? ஆஃபீஸில் நான் இதுவே வந்து இப்போ தான் வந்து சொல்கிறேன். இப்போ கோயிலில் வந்து நான் எப்படி சொல்ல முடியும்? அந்த அறநிலையத்துறை வந்து அந்த இதை வந்து பரிகாரம்லாம் பண்ணணும்ல. பரிகாரம் பண்ணுறது அது அவங்க பார்த்துக்குருவாங்க, அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்லலை. ஆனால் என்னை வந்து விட்னஸாக சேர்த்துருக்காங்கன்ற, அதாவது என்னோட பேரை வந்து கொடுத்துட்டேன். அவங்க வந்து என்னை கூப்பிட கிடையாது, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அஜித் வெள்ளிக்கிழமை காலையில் நான் அவனை பார்த்தேன். வெள்ளிக்கிழமை மத்தியானம் எனக்கு டூட்டி முடிஞ்சு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இவனை கூட்டிகிட்டு போனாங்கன்ற தகவல் எனக்கு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை காலையில் 4 மணிக்கு வந்து போலீஸ் டெம்போவில் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து வச்சுருந்தாங்க. அதை நான் கண்ணால் பார்த்தேன். அப்புறம் நீங்கள் கூட போனீங்களா? இல்லை, கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை மத்தியானம் அந்த 3 மணி சொல்கிறேன்ல, அப்போ தான் வந்து நான் உள்ள ஆஃபீஸ்க்குள்ளேயே போகிறேன். அப்போ தான் எனக்கு தெரியும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது வேணாம் சார், அது இருக்கட்டும். அஜித்குமார் வந்து உங்களுக்கு தம்பி. இதில் என்னன்னா, எங்கள் இப்போ சாட்சி சொல்கிற நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து பாதுகாப்பு வேணும், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.